சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவத்துக்கு ஈக்குவலான கடவுள் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடையாதுடா அப்படின்றார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை. அதுக்கு ஈடானவங்க கூட இல்லையா. புவனம் கடந்த அன்று பொன்வொளி மின்னும் தவச்சடை முடி தாமரையானே. உலகத்தில் கடவுள்னு சொல்கிறது ஒரே பொருள், சிவத்துக்கு ஈக்குவலான பொருளே உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது ஒன்று தான் கடவுள். அதை தான் இந்த நடிகர் விஜய் அவங்க தாய் மாமன் வந்து வீட்டில் ஒரு பேட்டி எடுத்தார், ஆதி முதல் அந்தம் வரை எண்ணிட்டு. அந்த பேட்டியில் கடவுள்ன்றது எப்படி உருவாச்சு, அதை யார் உருவாக்குனது, அதுவாக உருவாச்சா, அது ஏற்கனவே இருந்ததா, இல்லை இப்போ உருவாச்சா அப்படின்றத ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த சிவம் உருவானது மட்டும் 1.25 மணி நேரம் ஆச்சு சொல்கிறதுக்கு. அந்த சிவம் உருவானது மட்டும் சொல்லவே 1.25 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் சக்தியை சொல்லணும், அதுக்கப்புறம் விஷ்ணுவை சொல்லணும், அதுக்கப்புறம் பஞ்சபூதத்தை சொல்லணும். இந்த பஞ்சபூதம் சேர்ந்து தான் நம்மளெல்லாம் உருவாக்குச்சு. நம்மளை கடவுளை எந்த கடவுளும் யாரையும் உருவாக்குறதே கிடையாது. கடவுளை யாரும் உருவாக்குறதே கிடையாது. எல்லாமே இயற்கை. இயற்கையிலேருந்து தான் வந்தோம், இயற்கையாகவே இறந்து போயிடுறோம். இங்கே வந்து கடவுள்ன்றது மனிதனுக்கு மட்டும்தான் உணர முடியும். இந்த மனிதன் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும். ஏன்னா மனிதனுக்கு தான் 6 ஸ்தானங்கள் இருக்குது. மற்ற ஜீவராசிக்கு அந்த மாதிரி ஸ்தானம் கிடையாது. அதுக்கு உயிர் மட்டுங்கிறது மனம் இல்லை. அதனால் அதுக்கு ஊடு வாசல் பொண்டாட்டி புள்ளக்குட்டி பந்த பாசம் அதெல்லாம் இல்லாமல் வாழுது. மனிதனுக்கு மனம் இருக்கிறதால இந்த பாசத்திலெல்லாம் மாட்டிக்கின்னு பந்தத்தில் மாட்டிக்கின்னு அவன் கடவுளை வந்தவன் கடவுளை அடைய முடியாத அவதிப்படுறான். அதனால் கடவுள்ன்றது ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள் எல்லாம் கிடையாது. உலகத்துக்கு ஒரே கடவுள். அது பேரொளி, ஒளியும் ஓசையுமாகுது. அதுக்கு உருவமற்ற பொருள். அதுதான் கடவுள். அந்த உருவமற்ற உயிர் தான் உனக்கு இருக்குது. உன் உயிருக்கு ஏதாவது அடையாளங்குதா? உன் உடலுக்கு அடையாளங்குது, உயிருக்கு அடையாளங்குதா? யார் உயிருக்காவது அடையாளங்குதா? எடுத்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்படிப்பட்ட பொருள் தான் ஆன்மாவுக்கு அடையாளங்குதா? என்ன ஒரு நண்பர் கேட்குறாரு, ஒரு சீடர். அவர் டெய்லி நான் வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா டே ஷிஃப்ட்டு சும்மா இருப்பேன். அப்போ சும்மா இருக்கும்போது அவர் கடை வச்சுருந்தார், அவர் பேப்பர் கடை, வெத்தலைப்பாக்கு கடைலாம். அங்கே போய் உட்காருவேன். அவர் டெய்லி என்ன கேள்வி கேட்பார், பதில் சொல்லுவேன். திடீர்னு ஒரு நாள் போகும்போது அவர் கேட்குறாரு, விஞ்ஞானம் வந்து சொல்லுது மனுஷனுக்கு மூளை தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது, மூளையால் தான் உலகம் மனுஷனே இயங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இது மாதிரி கேட்பாருன்னுட்டு. அவர் திடீர்னு இந்த கேள்வி கேட்டார். சரி, அவர் கேட்டார், என்ன பண்ணுற பதில் சொல்லி தானே. நான் சொன்னேன், செத்தவனுக்கெல்லாம் மூளையாப்பா எடுத்துட்டாங்க அப்படின்னு. உயிராளில் செத்து போய்க்கிறான், அவங்க தலையிலாம் மூளை எடுத்துட்டாங்க. எல்லா தலையிலும் தான் மூளை இருக்கிற செயல் புரியலையே. அப்போ மூளை செயல் புரியறதுக்கு ஆன்மான்ற ஒரு பொருள் ஒன்றும், அதுதான் சிவம். அந்த ஆன்மா இல்லைன்னு சொன்னால் உன் மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யலாம், உடம்பு வேலை செய்யாது. அப்போது இந்த மூளை வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்? இது எப்படி பட்டதுனாக்கா, இப்போ நம்ம ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம். நம்ம ஆசிரமத்தில் மெயின் போர்டு வச்சுக்கிறோம், மெயின் சுவிட்சு வச்சுக்கிறோம், எல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் இங்கே லைட்டை சுவிட்சை போட்டால் லைட்டை போட்டால் எல்லா லைட்டும் எடுத்து எல்லா ஃபேனும் ஓடின்னு இருக்குது. ஆனால் இதுக்கு ஆசிரமத்துக்கு லைன் வந்தால் தானே ஓடும். அந்த லைன் வர்றது தான் ஆன்மா. இங்கே இருக்கிறதெல்லாம் மற்ற நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது, மூளை இருக்குது, மனசு இருக்குது, உயிர் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது மற்ற பொருள் மாதிரி. அது மாதிரி உலகத்தில் இறைவன் ஒருவனே. ஜாதிக்கு ஒரு இறைவன் கிடையாது. மதத்துக்கு ஒரு பொழப்பு நடத்துறதுக்காக வச்சுக்கின்றது தான் மதங்கள்லாம். மதம் ஆதியில் எதுக்காக வச்சான்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனுஷன் உதவி பண்ண முடியாது, ஒரு அமைப்பு வச்சா உதவி பண்ணலாம் அப்படின்றதுக்காக மதத்தை நிறுவனாங்க. இன்றைக்கி அந்த மதம் மாரி தெரியுது, அது மனுஷனை அழிச்சுக்குன்னு தெரியுது. வேற்றுமையை அன்பை உண்டாக்க வேண்டிய மதங்கள் வேற்றுமையை உண்டாக்கி பகையை வளர்த்துக்கின்னு ஒத்தனை வெட்டிக்கின்னு ஒத்தனை கொண்டுக்கின்னு இருக்கிறோம். மதம் அதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. மதம் நன்மையை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மதம். அதனால் மதத்தை மறந்துடுங்க, கடவுளை மனசில் ஏற்றுங்க, கடவுளை நினைங்க, கடவுளை அடையத்துக்கு வழி தேடிக்குங்க. அதுதான் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் அந்த மாதிரி பயணத்தில் போங்க. அதனால் சொல்கிறார் திருமூலர், அதுக்கு ஈர்க்கில் கடவுளே கிடையாதுறான்றார். சொல்கிறார், அதை எப்படி தீ எனும் வெய்யான் நெருப்பில் போட்டு கொளுத்தனா அது சாகாது, அது அழிக்க முடியாது. தீ எனும் வெய்யான் புனலினும் தனியான், அது எதுலேயும் அதை ஆற்றிடவும் முடியாது, அதனுடைய வெப்பத்தை குறைக்கவும் முடியாது. அதனால் புலனினும் தனியான்
ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. இப்படிப்பட்ட கடவுளை பற்றி அறிஞ்சிக்கிறவன் இல்லையடா உலகத்தில் அப்படின்றார். அதனால ஆயினும் ஈசனை அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லான். குழந்தையை விட நல்லவன்டா கடவுள். ஒரு குழந்தைய தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறோம், கடவுள் அந்த குழந்தையை விட நல்லதான். அவ்வளோ தங்கமானவனா ஈசன். ஆனால் அதை அறிகிறவன் இல்லை, அதை சொன்னாலும் எடுத்துக்கிறவனும் இல்லை. அதனால சொல்றாரு, ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லான். சேயினும் நல்லான் நனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லான். பெத்த தாயோட குழந்தைய விட நல்லவன்டா. ஆனா உலகத்தை பெத்த தாயை விட தங்கமானவனாண்டா. அப்படிப்பட்டவனை நம்ம அறிய மாட்டேன்றமேன்னு வருத்தப்பட்டு சொல்றார் திருமூலர். இப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும், உண்மையில பயணம் பண்ணணும். போலி வேஷம் போட்டுன்னு பொய்யான கடவுள் வழிபாட்டில் போகிறதுக்கு நம்ம சம்மதிக்கவே கூடாது. நமக்கு அது பண்ணுறவன் பண்ணி போட்டோம், நம்ம பண்ணக்கூடாது அப்படி. ஏன்னா நம்ம எப்போ நிஜத்தை தேடுறோமோ அந்த நிஜத்திலேயே பயணம் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால சொல்றார். இப்படி எல்லாம் இருக்குதுப்பா, சொல்லுப்பா. ஐயா, இப்போ ஒரு குழந்தை பிறகுது ஐயா. குழந்தை பிறந்து அது வாயை திறக்கும் போது தான் அது ஆன்மா உள்ள நுழையுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. இப்ப அந்த குழந்தை பிறந்து வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள உயிர் இருக்கா ஐயா? உயிர் இருக்குமா? ஆன்மா உள்ள நுழையறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துடுச்சு, கையில வச்சிருக்காங்க. சரி, அப்ப அதுக்குள்ள உயிர் இருக்கா? தாயினுடைய தொப்புல கட் பண்ணலன்னா உயிர் இருக்கும். இல்லைன்னா அது பிறந்த உடனே கத்துது. எப்படி கத்துது? குழந்தை பிறந்த உடனே கத்துது இல்ல? எப்படி கத்துது? அதுக்கு தொடர்பு இல்லைன்னா கத்தாத. தாயினுடைய தொடர்பு இருக்குது, கத்துது. அதனால குழந்தை பிறந்து போச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் தொப்புல கட் பண்ண பிறகுதான் அது பிண்டமா மாறுது. அதுக்கப்புறம் தான் ஆன்மா அதுக்கு சுயமா போகுது. அது வரைக்கும் தாயினுடைய உயிரில தான் அது வளர்ந்தது கர்ப்பத்தில். பின்ன உயிர் இல்லாத எப்படி வளரும் ஒரு பொருள்? செத்து போகாது வயிற்றுலையே. ஏன் இந்த விபரீத விளையாட்டெல்லாம் உனக்கு? என்ன இதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? உன்னை பத்தி தெரிஞ்சுப்பான்னா நீ என்ன டாக்டரா படிக்கிற? அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு? சரிங்க ஐயா. இப்ப நம்ம இந்த ஆன்மீக சாதகம் செஞ்சுட்டே இருக்கும்போது, தொடர்ந்து செய்யும் போது நமக்கு வீட்டுல இருக்கிற பற்று குறைஞ்சி நம்ம வீட்டை விட்டு போயிடணுன்ற மாதிரி எண்ணங்கள் வருமா ஐயா? இப்ப நம்ம ஆன்மீக சாதகம் அதிகமா செய்ய இல்ல முன்னேற்றம் அடையும் போது நமக்கு வீட்டு எல்லாமே மறந்து எல்லாரையும் மறந்து வீட்டு விட்டு போயிடுற மாதிரி சூழ்நிலை. வீட்டை விட்டு போயிடுற மாதிரி எல்லாம் தோணாது. எல்லாம் எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும், எதை பார்த்தாலும் பொய்யா தெரியும். இவ்வளவு நாள் இதெல்லாம் கண்டு நம்ம மெய்யின்னு இருந்தோம். ஆனா இது இப்ப எல்லாம் எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னே நார்வேலேருந்து ஒரு அம்மாவும், தர்ஷினின்னு ஒரு அம்மாவும், டென்மார்க்லேருந்து சாந்தின்னு ஒரு அம்மாவும் இங்கே உபதேசம் வாங்கினாங்க. இப்போ அவங்க கும்பாபிஷேகத்துலாம் இங்கே தான் இருந்தாங்க. அதே மாதிரி கனடாவிலேருந்து சிவானிட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த அம்மாவுக்கு 4 உபதேசம் தான் கொடுத்தோம். 10வது வாசல் திறந்துடுச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, எல்லாமே பொய்யா இருக்குது சாமி, வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாமே ஒளியாக இருக்குதுன்னு. ஏன்னா இந்த பொய்யான உடல் இருக்கிற வரைக்கும் பொய்யான தோற்றங்கள்லாம் தெரியும். இந்த பொய்யான உடலை மறந்து உயிர் பார்க்கும்போது எல்லாம் பொய், கடவுள் மட்டும்தான் மெய், நம்ம மட்டும்தான் மெய்ன்றது தெரியும். அப்படி தெரியும் போது மற்றெல்லாம் வெறுப்பு வரும். அதனால தான் சித்தர்கள் சொன்னான், இந்த உடலை நம்ம என்ன பண்ணுறோம், மெய்யின்னு சொல்கிறோம். ஆனால் அவன் சித்தர் என்ன சொல்கிறான், இதை பொய்யிடான்றான். இந்த மெய்யின்ற உடல் இல்லைன்னா நமக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த உடலை மறந்து ஒரு உயிரோட போகும்போது உடல் பொய்யா போகுது. அதனால காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான்னா. இந்த வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னு சொன்னால் உயிர்னு ஒன்று இருக்காது. ஏன்னா சுவாசம் வராது, செத்து போயிடுவோம். இங்கே கடவுளுக்கே வேலை எல்லாம் போயிடும். எந்த கடவுளாலேயும் இந்த சோறுன்றது ஒன்று இல்லை, ஆகாரன்றது ஒன்று இல்லைன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது. எந்த உலகத்தில் இருக்கிற கடவுளை அத்தனை பேர் சேர்ந்தா கூட காப்பாற்ற முடியாது. அப்போ மனிதனை காப்பாற்றின்னு இருக்கிறது உணவு. மனிதனை மட்டும் இல்லை, உயிரினங்கள் உலகத்தில் அத்தனையும் காப்பாற்றுறது. புல்லு பூண்டு கூட மழைன்ற நீர் இல்லைன்னா வாழாது. காட்டில் ஒரு மிருகம் இல்லைன்னா, உணவு இல்லைன்னா ஒரு ஜீவராசி கூட காட்டில் இருக்காது. மனிதனுக்கு உணவு இல்லைன்னா மனுஷன்ற உணவு ஒருத்தர் இருக்க மாட்டான். கடவுள் எல்லாம் அப்புறம்தான். ஆதியில் கடவுளாக இருந்தான், இயற்கையை வழிபட்டான், சுழுபட்சமாக இருந்தான், கவலை இல்லாத இருந்தான். ஆனால் இன்னைக்கு அவனுக்கு ஒரு கடவுளை தயார் பண்ணின்னு கும்பிட்டுன்னுக்குறான். அதனால வேற்றுமையை உண்டாக்கி, பகையை உண்டாக்கி, ஒருத்தனை அழிச்சு ஒரு நாட்டை ஒரு நாடு அழிக்கலான்ட்டு திட்டம் போடுறான். அப்போ வேற்றுமை வரக்கூடாதுன்னா சமமான மனநோக்கத்தோட போகணும்.
பாடம் வாங்கி உபதேசம் செஞ்சுன்னு இருக்கேன் ஐயா. இப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் 14 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஐயா. நான் வெளியே வந்து ஜூஸ் வாங்கினார் சொல்லிட்டு குழந்தை சொன்னாங்க. நான் வெளியே வந்து ஜூஸ் வாங்கிட்டு போனேன். ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் சாமி. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் சாமி. ஏமா ஜூஸ் வாங்கின்னு வரும்போது உடம்பு ஏதோ போனிச்சு, மூச்சு விடுறது கஷ்டமாச்சு சாமி. மூச்சு விடுறது கஷ்டமாயிடுச்சு, நெஞ்சாண்டெல்லாம் அழுத்தமாச்சு, அப்படியே வேர்வெல்லாம் பிடிச்சிருச்சு. தண்ணி நம்ம குடிச்சா எப்படி மேலேருந்து அப்படியே தண்ணி சாரெல்லாம் வருமோ அது போல ஆச்சு. சரி, கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தடுமாறு அப்படி இருந்துச்சு. ஆனா இந்த பாடம் உபதேசம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கவே கூடாது, இறந்துடணும்னு நான் நினைச்சேன். இந்த பாடம் ஆகின பின்னாடி பசங்களை வளர்க்கணும் நீங்க சொல்லி வைக்கிறீங்க சாமி. பசங்களுக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும், கடவுள் கூப்பிட்றப்ப தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நேரத்துல வந்து வாழணும்ன்ற இது மூச்சே வருது கஷ்டம் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு சாமி. அவன் நினைவு தகுதினே வருது, எனக்கு தெரியுது. அது அந்த கடைசி நொடியில நான் நினைக்கிறேன் சாமி, அப்பா என் பசங்களுக்கு யாரும் இல்லைப்பா, நான் உயிரோடு இருந்தாதான் என் பசங்களுக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த ரோட்லேயே ஃப்ளாட் பார்க்கில் விழுந்துட்டேன் சாமி. அப்புறமா அதுக்கு மேலே யார் என்ன ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. எமர்ஜென்சியில் 1.5 மணி நேரம் பொறுத்து எனக்கு நினைவு வந்துச்சு. அப்புறமா ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டருங்கெல்லாம் கேட்டாங்க, வீட்டுக்கு தகவல் கொடுக்கணும், வீட்டுக்கு சொல்லணும், நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுமா அப்படின்னாங்க. யாருக்கு? வீட்டில் இருக்கிறவங்க வர வைக்கிறதுக்காக. நான் எமர்ஜென்சியில் என்ன இருந்தேன் சாமி. 1.5 மணி நேரம் பொறுத்து தான் எனக்கு நினைவு. ஏன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரணும் நீ ஹாஸ்பிட்டல்? நான் எமர்ஜென்சியில் இருந்தேன் சாமி. இல்லைம்மா, பையனுக்கு தானே பார்க்குறேன். பையனுக்காக தான் போனேன் சாமி. அங்கே 14 நாள் இருந்தேன். அவன் ஜூஸ் வேணும்ட்டு வெளியே வந்தான். அவன் வெளியே வரும்போது இது போல் உடம்பாயி நான் ஃப்ளாட் பாரத்தில் விழுந்துட்டேன் சாமி. அப்புறமா யாருன்னு தெரியல, என் ஆம்புலன்ஸில் எடுத்துன்னு போய் எமர்ஜென்சியில் சேர்த்துருக்காங்க சாமி. யாரோ ஒருத்தர் உதவட்டும். அப்போ 1.5 மணி நேரம் பொறுத்து வந்து எனக்கு நினைவு வந்த பின்னாடி வீட்டில் ஆளுங்களுக்கு சொல்லணுமா வரட்டும் அப்படின்னாங்க. எனக்கு யாருமே இல்லை. மனிதன் வந்துமா, மனித வாழ்வு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னோட சொன்னேன். தனக்காக வாழறது மட்டும் வாழ்க்கை இல்லை, பிறருக்காகவும் வாழணும், உலகத்துக்காகவும் வாழணும், அதான் வாழ்க்கை. இப்போது நம்ம பிள்ளைங்க நம்ம பெற்றுட்டோம், அதுங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அது அப்போது நமக்கு 1000 கஷ்டங்கள். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது நமக்கு மட்டும் வந்ததில்லை, உலகத்தில் பல ஆயிரம் பேருக்கு அதை இதை விட கொடூரமான கஷ்டம் இருக்குது. ஆனால் நம்மளால் தாங்க முடியாத போது நம்ம நினைக்கிறோம், எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்தான்னு. கடவுள் கஷ்டத்தை யாருக்குமே கொடுக்கறது இல்லைம்மா. கடவுள் யாருக்குமே இன்பத்தையும் கொடுக்கறதில்லை. கஷ்டமும் இன்பமும் நம்ம முன் செய்த வினையினுடைய பயனாக தான் நம்ம இந்த பிறவியில் நம்ம அனுபவிச்சுன்னுக்கிறோமே தவிர நம்ம பழியை கடவுள் மேலே போட்டுன்னுக்கிறோம், இல்லை விதி மேலே போட்டுன்னுக்கிறோம். அதனால தான் சொல்கிறது, இந்த பாடத்தை நல்லா பண்ணுங்க. துக்கம்ன்றது மனுஷனுக்கு இயற்கை. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மரம், அம்மா செத்து போடுவோம், அப்பா செத்து போடுவான், புருஷன் செத்து போடுவோம், பொண்டாட்டி செத்து போடுவோம், புள்ள செத்து போடுவோம், ஏதோ ஒரு துக்கம் ஒவ்வொரு மனிதனையும் தவிழ்க்குன்னு தான் இருக்கும். துக்கம் இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை. அப்பா அம்மா இல்லைன்னா துக்கம் வராது. முன்னோர்களுக்கு நமக்கும் அப்பா அம்மா வந்துருக்குறாங்க, நமக்கு அது மரணம் வந்துக்கின்னு தானே இருக்கும் தொடர்ந்து எல்லாருக்கும். அது திக்கில்லாத இடம். நான் அந்த இடத்துல வந்து கடைசி நொடியில அப்பா எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான் உயிர், என்ன ஆகும்னு தெரியாதுன்ற நிலையில வந்து அந்த இடத்துல வந்து என்னை உதவி செஞ்சு அந்த இது உங்க மூலியமா தான் எனக்கு எல்லாம் நடந்தது. அந்த இடத்துல நல்லது, நல்ல விஷயம், நல்லது நடக்கட்டும். அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆகட்டும், நல்லா இருக்கட்டும். ஏன்னா ஹார்ட் ஆப்ரேஷன்ன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை. வேறு மற்றது இருந்தால் பரவாயில்ல, ஹார்ட் ஆப்ரேஷன்னா அவ்வளோ விளையாட்டு இல்லை. அதனால் நல்லபடியாக நடக்கும். ஒன்றும் பயப்பட வேணாம், நல்லதே நடக்கும், நல்லதே பார்த்துக்கணும் சாமி. இப்போ பசங்க 3 பசங்க இருக்காங்க. இப்போ அந்த பசங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொந்தரவானா, அப்போ நான் செஞ்ச பாவமால தான் அந்த பசங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் போக சும்மா கண்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்காது. நீ இப்போ குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தொந்தரவு இருக்கு. ஒருத்தனை காது கேட்காது, ஒருத்தவங்க இது போல ஏதோ ஒரு தொந்தரவு. இது வந்து அதெல்லாம் நான் பாவம் செஞ்சதானே. அதெல்லாம் இருக்கட்டும், கை கால் நல்லா இருக்கட்டும், நல்லா கஷ்டப்பட்டு வாழட்டும். ஒரு காது கேட்காத போதில் ஒன்றையும் சாதிக்க போதில். ஒரு பையன் நம்ம வக்கீல் ஒருத்தங்கிறான், உங்கள் ஊர் பக்கம் திருப்பத்தூர்லேருந்து தான் வருவான். அவன் குழந்தைங்க 2 குழந்தைங்களுக்கு சுத்தமாக 2 ஆம்பளை பசங்க, 3 ஆம்பளை பசங்க, 2 பசங்களுக்கு சுத்தமாக காது கேட்காது. எங்கேயோ எத்தனை போய் பார்க்குறான், என்னென்னமோ டெஸ்ட் பண்ணுறான், ஒன்றுமே முடியல. அப்போ அவன் என்ன 2 பிள்ளைங்களுக்கு, ஒரு பையன் மட்டும் நல்லா இருக்கிறான், 2 பிள்ளைங்களுக்கு காது கேட்கல. இது வந்து அந்த குழந்தைங்க செய்த கர்ம வினைமா. ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேயே குழந்தைக்கு பாவம் சேருது.
குழவின்னு பேர் அதுக்கு. அந்த குழந்தைய கர்ப்பத்திலே இருக்கும்போது சிலது குருடாக போயிடும், கால் நொண்டியாக போயிடும், கை நொண்டியாக போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தாயினுடைய உணவு பழக்கம். சரியான உணவு கிடைக்காததால் தாய் கர்ப்பமாக இருக்கும்போது சில பெண்களுக்கு சரியான உணவு கிடைக்காததால் கண்ணுக்குள்ளே போயிடும், காது சுவடாக போயிடும், கால் மூடமாக போயிடும். இது மாதிரிலாம் இதனால் இதெல்லாம் பாவம்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் சில பெண்களுக்கு வந்து அளவு மீறி தீனி கிடைக்கும், சாப்பிட்டு பால் பண்ணிடுவாங்க குழந்தைங்கள. இது மாதிரியும் நடக்கும். இது அந்த குழந்தைங்க செய்த பாவமே தவிர நம்ம செய்த பாவங்கள் இல்லை. ஆனால் அந்த குழந்தைங்க வேதனைப்படும் போது பெற்றவங்க மனசு உறுத்தும், அந்த உறுத்தல் இருக்கும். அதை என்ன பண்ணுறது, நடந்து போச்சு, நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இது திரும்பி திரும்பி நீ அதையே இது யோசித்துக்குன்னு இருந்தீங்கன்னாக்கா அதே கவலை வந்து ஒன்று மூடிடும். அதை யோசிக்கவே கூடாது. சரி, எது நடக்குதோ, கடவுள் எந்த வழி விட்றானோ விடட்டும், நான் பயணம் பண்ணிக்கினே இருக்கிறேன்னு போய்கினே இருக்கும். அதுதான் உனக்கு தைரியத்தை கொடுக்கும், அவங்கள நல்லா வாழ வைக்கும். சரி, நிறைய பெங்களூர் போட்டவங்க காலையில் 4லேருந்து 6 மணி வரைக்கும் குளிச்சுட்டு ஜபம் பண்ணுறது சாமி. கிறிஸ்டின்ல இருந்தியா? இல்லை, ஜபான்னு வருது. இல்லை, ஜபம் கிறிஸ்டின்ல தான் அவங்க தான் இந்த ஜபம் பண்ணுறது, இந்த பூசை பண்ணுறது, இதெல்லாம் அவங்க பண்ணுறது தான். உனக்கு வருதுன்னா நீ அதில் தான் இந்த வந்திருக்கிற. சொல்லு. இல்லை போய் பேசக்கூடாது. நான் இந்து சாமி. நீ இந்து தான். கிறிஸ்துவெல்லாம் நான் என்ன, அவன் பிறக்கும்போது கிறிஸ்துவன் அவன் பிறக்கான். இங்கே பிறக்கும்போது வெள்ளைக்காரன் வார்த்த முன்னே இந்தியாவில் எல்லாம் இந்து தான். வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் கிறிஸ்துவ நான் மாறினான். வெள்ளைக்காரன் கூட மாற்றலை, இங்கேருந்து போய் மாறினவங்க தான் மாற்றினாங்க. கிறிஸ்துவன்றது ஒரு பிறப்பே கிடையாது, மனிதன் தான் பிறப்பு, மதம் பிறப்பே கிடையாது. சொல்லு. குளிச்சுட்டு வந்து இது பண்ணுறது, அது அப்புறமா காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது. சூரிய ஒளி சின்ன குழந்தை இருக்குது, அது பிறந்த குழந்தை தானே, அதுக்கு சூரியன் சந்திரன் தெரியுமா? தெரியாது. ஆனால் பெற்றவங்க போய் சூரிய ஒளியில் காட்டு குழந்தை அப்படின்றாங்க. எதுக்கு? கண்ணு நல்லா தெரியறதுக்கு இல்லை, சூரியன்லேருந்து ஒரு சக்தி கிடைக்குது. அது மனிதனுக்கும் கிடைக்குது, குழந்தைக்கும் கிடைக்குது, இந்த உலகத்துக்கும் கிடைக்குது. சூரியன் ஒன்று வரலன்னா இங்கே ஒரு உயிர் கூட இருக்காது, ஒரு கடவுள் கூட இங்கே நிற்காது, கடவுளை சேர்த்து போடுவோம். அதனால சூரியன் தான் எல்லாத்துக்கும், சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றினுக்குது, அதான் கடவுளை. அதனால அந்த சூரிய வெப்பம் வந்து இந்த குழந்தை கண்ணில் பட்டதுன்னா கண்ணு நல்லா தெரியும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வளர்ச்சி வரும். சூரிய ஒளி படாத இடங்கள் வளர்ச்சி இருக்காது, குன்னி போயிடும். ஒரு பயிர் விவசாயம் வச்சுன்னா வெயில் படலைன்னா அந்த இடத்துல பயிர் சரியாக வராது. ஆமாம், அந்த ஒளி விழுந்தாதான், சூரிய ஒளி விழுந்தாதான் அந்த விவசாயமே நல்லா வளருவாங்க. அது மாதிரி இந்த குழந்தைங்களை எடுத்துன்னு போய் அந்த சூரிய ஒளியில் காட்டுவாங்க, அந்த குழந்தை வளரணும்னுட்டுக்காக, அதுக்காக காட்டுறாங்க. மூன்றும் ஒரே இடத்தில் இருக்கு, அது எதற்கு? என்னது எழுதின்னு வந்துட்டுக்கிறீங்க? இதுக்கு வந்துட்டு சக்தி புத்தி கடவுள்னு சொல்றாங்க. என்னப்பா சக்தி புத்தி கடவுள்னு சொல்றாங்க. யார் சொன்னது? யார் சொன்னது? சக்தி முத்தி கடவுளா அப்படின்னு யார் சொல்லிக்கிறது? புக்கில் சிவவாக்கியர் புக்கில் இருந்தது. சிவவாக்கியர் சொல்லி இல்லையே, எங்கேயுமே அப்படி சொல்லலையே. 9 நவகிரகம் இருக்கு இல்லையா திருப்பதி தமிழ்நாட்டில், அங்கே போகும்போது ஒரு புக்கில் வாங்கிட்டு வரும்போது அந்த புக்கில் இருந்தது. அது சிவவாக்கியர் புக்கு இருக்காது, வேற என்ன வாக்கியர் புக்காக இருக்கும். சிவவாக்கியர்லாம் எல்லாம் சொல்ல மாட்டார். ஆசை பற்று பண்பு அருள். ஆசை பற்று பண்பு அருள். பண்பு எல்லாம் வந்து இங்கே நம்ம சொல்லிக்கிறது, அது வந்து பழக்கத்தில் வர்றது. ஆனால் ஆசை பாசம் அது இயற்கை, அது உடலோட வந்தது. அதனால அது வந்து அதுக்கு எதுக்கு என்ன இருக்குது, ஆன்மீகத்துக்கு என்ன இருக்குது? அதுக்கு இது இல்லைங்களா, தப்பாக இருந்தால் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. 1000 முறை தொழுவார் மறுபிறவி. 1000 முறை தொழுவார் மறுபிறவி அப்படின்னா அந்த புக்கில் இருந்தது. ஏதோ ஒன்று எவனோ ஏது எழுதிக்கிங்க, அது ஒரு வாரத்துக்கு கீச்சு போட்டுப்போ. 1000 முறை சொன்னால் மறுபிறவின்னா அப்புறம் இல்லை சொல்லலைன்னா மறுபிறவி இல்லையா? எப்படி அது? ஏதாவது ஒரு பொருள் இல்லையே அதில். இறைவனை உணர்வது எப்படி? ஈசனோட 4 ஞானிகள் வந்தாங்க இந்த உலகத்துக்கு, ஈசன்கிட்ட உபதேசம் வாங்கி. அந்த 4 ஞானியால் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இந்த ராஜயோகம் மற்ற எல்லா யோகங்களும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 4 ஞானியால் தான்.
அந்த 4 ஞானி வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து அதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் இன்றைக்கி அது உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. அந்த 4 ஞானி யாருன்னு திருமூலர் சொல்கிறாரு. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன். நந்திகள் 4 சிவயோக மாமுனி 1. நந்திகள் 4 சிவயோக மாமுனி மற்றும் தொழ பதஞ்சலி, வேகப்பாரன், திருமூலன். இந்த 4 பேர் வந்து ஈசன்கிட்டவே உபதேசங்கள் வாங்கி இந்த உலக மக்களுக்கு சொல்கிறதுக்கு வந்தாங்க. அதில் 2 பேர் சிவமாமுனியும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. இவர் திருமூலரும் இவங்க இந்த பக்கம் வந்து தென்னாட்டில் இங்கே சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி இந்த கலை இவ்வளோ வளர்ந்துருக்குது. இதை வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்கணும். இப்போவே நம்ம இவ்வளோ வசதிகள் இருக்கிற காலத்துல எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ ஜனங்களே அதுக்கு போகாத காலம், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தோம் இன்றைக்கி இது நிலைச்சி நிற்கிதுன்னு சொன்னால் அவங்க பட்ட சிரமம் தான். அதனால தான் அத்தனை மகான்களுக்கு மேலே நம்ம செலவழித்து இதை உலகத்தில் எங்கேயும் செய்யாத செயலை நம்ம செய்து இந்த உலகத்துக்கு காட்டணும், இதை எல்லாருமே செய்யணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். இது நடந்துக்கினுக்குது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருந்து நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய வெளிநாட்டு சீடர்கள்லாம் வர்றாங்க, உபதேசங்கள் வாங்குறாங்க, நிறைய போகிறாங்க. காரணம் இது என்னன்னாக்கா, தெய்வம்ன்றது பொய்யான விஷயம் இல்லை. அதே நேரத்தில் தெய்வ வழிபாடுன்றது பொய்யான விஷயமா இருக்கக்கூடாது. தெய்வ வழிபாடுன்றது உண்மையில் இருக்கணும். தெய்வம் எங்கே இருக்குது? உனக்குள்ளே தான் இருக்குது, உலகத்துலலாம் கிடையாது. உலகம்ன்றது ஒரு பிரபஞ்சம், அது ஏக்கத்தில் நடந்துன்னுக்குது. ஆனால் அதே கடவுள் உனக்குள்ளும் இருக்குது. அதை நீ தேடி எடுத்தினா நீ கடவுள் நிலையை அடையலாம். அதனால தான் சொன்னால் மனிதனும் கடவுள் ஆகலாம்ன்ட்டு. புலியும் கடவுள் ஆகலாம், சிங்கமும் கடவுள் ஆகலாம்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. மனிதனும் கடவுள் ஆகலாம். ஏன் மனிதனுக்கு? ஏன்னா மனம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உலக வாழ்வும் வாழ முடியும், கடவுளையும் அடைய முடியும். மனம் இல்லாதவன் எதையும் செய்ய முடியாது. அதனால் அப்படிப்பட்ட வழியை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதை பின்தொடர்ந்து நல்லபடியாக சீராக சிறப்பாக செய்தீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு. அந்த பாவங்கள் அழிக்கலாம், புண்ணியத்தை நாடி போகலாம், இறைவனோடு அடையலாம், பிறப்பை தவிர்த்துக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ பேசினுக்கிறேன் நான். இதை பின்தொடருங்க. சொல்லுப்பா, என்ன ஏமா சொல்லு. ஒரு 1000 மைல் இருக்கும் பொழுதுதா சொல்லு. அதான் சுங்காச்சத்திரம் ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ நாள் ட்ரை பண்ணி மலேசியாவிலேருந்து நினச்சிங்கன்னா வந்துடுறாங்க. சுங்காச்சத்திலேருந்து வந்து பெருசாக சொல்கிறேன். சொல்லு நடந்து போகிற இடத்துக்கு சித்தர் பாடல். சொல்லுப்பா. கோவானூர் பொட்டிலே குண்டுமணியின் சன்னதியிலே சவாமூலி முளைத்திருக்கு, அதை சார்ந்து பாராடி. யார் பாட்டது? அகஸ்தியர். என்ன சொல்றாரு? அதைத்தான் எனக்கு தெரியல. அதை பத்தி யார் தெரியாது உனக்கு? எதுக்கு அது? அதை பத்தி ரொம்ப நாளா அந்த பாட்டு அதான் அதுக்காக தான் ஆசிரமத்துக்கு வந்தியா? இல்லையா? சித்தர்கள் பத்தி அது கொஞ்சம் அப்படியே தேடி எல்லாம் உனக்குள்ளவே இருக்குது, அதை தேடுறா முதல்லன்றாரு. என்ன சொல்ற? முதல்ல அடி சொல்லு. கோவானூர் பொட்டலிலே என்ன சொல்றாரு? கோவானூர் பொட்டலிலே குண்டுமணி அம்மன். அது எங்க இருக்குது? அதுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ எவனா பாட்டு ஒன்று பேப்பரில் கச்சிருந்தா காகிதத்தில் அதை பொறிக்க வச்சு ஜோட்டில் போட்டுன்னு தெரியுதா? பொட்டுன்றது புருவ மையத்தை சொல்றாரு. அங்கே தாண்டா குண்டுமணி இருக்குது, அங்கே அம்பாள் உட்காந்து பாடுறான்றாரு. சாவாமொழி முளைத்திருக்கு, அதை சார்ந்து பாராடி. ஆமாம், அதை அங்கே பாரு. ஊரெல்லாம் பார்க்காத. ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் பொழப்பு கெட்டு போடும். அங்கே பார்த்தீங்கன்னா நீ பொழைச்சிப்பேன்னாரு. அதனால் அங்கே பார்க்கறது தான் கஷ்டம். அங்கே பார்க்கறதுக்கு தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறாங்க. பாரு போ. சித்தர்கள்லாம் எல்லாரும் பறவையா எல்லாம் சொல்லி வர்றது முப்புன்னு சொல்லி வராங்களா? முப்புன்னா வயசாச்சுன்னு அர்த்தம். போகிற துபாய்க்குன்னு அர்த்தம். ஆமாப்பா. பிணின்னா நோய், முப்புன்னா வயசாச்சுன்னு அர்த்தம். முப்பு வந்துடுச்சுனாக்கா துபாய்க்கு போக போகிறோம்னு அர்த்தம். இப்போ எனக்கு முப்பு வந்துடுச்சு, 3 மாதம் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்துட்டார்ல, அந்த மாதிரி அதை சொல்கிறது. முப்புன்னா வயசாச்சு, துபாய் போக போகிறாருன்னு அர்த்தம். இறைவன் ஒருவன் தான்ட்டு போகணும். உன் கடவுள் வேற, என் கடவுள் வேற, உன் தெய்வம் வேற, என் தெய்வம் வேற, உன் மொழி வேற, என் மொழி வேற. இந்த வேற்றுமையை உள்ளத்துக்குள்ளே உருவாகும் போது உனக்கு பகை உணர்ச்சி வரும். இதையெல்லாம் இந்த பாடம் பண்ணும்போது எல்லாம் ஆகும்போது இதெல்லாம் பொய்யா இருக்குதுன்றது தெரியுது. அதனால் ஊட்டெல்லாம் போக மாட்டேங்க. ஊட்டெல்லாம் போக முடியாது. விட்டு போனோன்னா அதுக்கு இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான் எத்தனையோ பேர். நான் எதுக்கு போயிருந்தேன்? கைலாசம். அங்கே போனாக்கா நிறைய பேர் உட்காந்துன்னு இருக்கிறான். என்னடா இது இவ்வளோ பேர் எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறான். அதை லைனாக உட்காந்துங்கிறதுல பார்த்தா 2 பேர் தமிழை மாதிரி இருந்தான். நான் கேட்டேன், என்னப்பா தமிழ் தெரியுமா? தெரியுங்க. ஏன் தமிழில் பேச மாதிரி? இல்லை, இங்கே எல்லாரும் ஹிந்தியில் தான் பேசுவாங்க அப்படின்னு. சரின்னு பேசுன்னு எதனா ஞானம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வீட்டில் இருந்து பயந்து நீங்கள் ஓடியான்ட்டோம்.
வந்து 10 வருஷம் ஆச்சு 15 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஞானத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் அம்மா செத்துது, நடிகர் பிறந்தது, இந்த சாப்பாடு வருது சாப்பிட்றோன்ற. அது மாதிரி எங்கே போனாலும் ஓடி போகிறவனுக்கு ஞானமே இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான். ஆனால் இந்த உபதேசம் வாங்கி இருக்கிற இடத்துல சாதிக்கணும். ஓடுறது பயந்து போடுறது. சாதனைன்றது நீ இருக்கிற இடத்துல இல்லறத்திலே இருந்து பொண்டாட்டி கூடவே இருந்து சாதிக்கணும். அதுதான் சாதனை. ஓடி போய் நான் பொண்டாட்டி விட்டுறேன் புள்ளியை விட்டுறேன்னா அது சாதனை கிடையாது, அது பயம். அது பேர். அது இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா நீ எங்கே போனாலும் உன் மனசு வீட்டு மேலே தான் இருக்கும். அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல நீ எல்லா வேலையும் செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லா உலக விஷயங்கள்ல ஈடுபடணும். ஆனால் உன் மனம் எதுலையும் ஒட்டாமல் வாழணும். நீ தனித்தே நிற்கணும், எல்லா செயலையும் செய்யணும். நீ அந்த மாதிரி போகணும். போனால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னா குழப்பம் வரும். அதனால தான் இங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கேருந்து உபதேசம் வாங்கிட்டு போகிறது, பொண்டாட்டியை உட்காந்து சின்ன ராமாயணம் படிக்கிறது, படிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ண போனால் வீட்டு கட்டத்தை நிற்கிறது. இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து விட்றேன், என்னையாண்ட கல்யாணம் பண்ணிக்கினேன்றது. இது மாதிரி பிரச்சனை எல்லாம் நல்லா வர்றது தான். அது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சரி சொல்லு. ஐயா, இப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கான பிரதிபலன் வந்து நமக்கு தானே ஐயா கிடைக்கணும். நம்ம பெற்ற பசங்களுக்கு ஏன் ஐயா பாவம் சேரணும்? அது நீ எதுலேருந்து வந்த? நான் அப்பாவோட. அதுலேருந்து வந்ததெல்லாம் உனக்கு தான் சொந்தம். இப்போ உங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாருன்னா யாருக்கு சொந்தம்? எனக்கு தான். உனக்கு தான் சொந்தம். அப்போ பால் சேர்த்து வச்சுக்கிற பாவமும் உனக்கு தான் சொந்தம். பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து பண்ண உங்கள் அப்பா சொத்தெல்லாம் நீ தானே எடுத்துக்கணும். அது மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தான் வரும். இது வந்து தொடர்பு இல்லாத போது தான் வராது. தொடர்பு வர்றதுக்கு முன்னே எல்லாருக்குமே வரும். அதனால் அது ஏன் வருதுன்னு கேள்வியே கிடையாது. அதனால தான் சொல்கிறது. அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபதிரை கிட்ட சொல்கிறாங்க, மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மரனுடைய இது யூகத்தை உடைக்கிற ஆற்றல் வந்து அர்ஜுனனுக்கு தான் உண்டு, வேறு யாரும் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அது எப்படி உடைப்பாங்கன்னு கேள்வி கேட்கும்போது சுபதிரைக்கு சொல்லின்னு வர்றாரு. சுபதிரை தூங்கிட்ட உடனே அபிமன்யு கேட்டுனுக்கிறான் வயிற்றுலேருந்து. பிறந்த உடனே அந்த அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டான், வெளியே வர தெரியாத மாட்டி செத்து போகிறான். அது மாதிரி கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். அப்போது கர்ப்பத்திலேயே உணர்வு வந்தது, மற்றவன் சொன்னதே கேட்கும்போது அந்த விந்துலேருந்து வந்ததுக்கு அந்த பாவ புண்ணியம் வராதா? அப்படி வராதான். ஒவ்வொரு தாய் தாப்பனுடைய விந்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன செய்தானோ அத்தனையும் இவனுக்கு சொந்தம். இவன் பிறந்த இவன் வளர்ந்த பிறகு இவன் செய்கிற பாவ புண்ணியம் இவனுக்கு சொந்தம், தாய் தாப்பு வந்து வராது. சொல்லு. அந்த பாவத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரே வழி இதில் மட்டும்தான் தீர்க்க முடியும். எந்த உலகத்தில் பாவம் பண்ணியோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை பண்ணணும். பண்ணினா தான் சமமாக ஆகும். அது நீ அதை விட்டுட்டு அவங்க பாவம் பண்ணிட்டான் அது முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அது இருந்துக்கும் தான் இருந்துக்கு இருக்கும். சொல்லு. அதனால் செய்தது நன்மை. நம்மளால் இப்போ ஒரு 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், ஒரு 500 ரூபாய் உலகத்துக்காக செய்துடுறேன், ஒரு 500 ரூபாய் என் குடும்பத்துக்காக செய்துக்கிறேன். அப்போ நான் இங்கே எங்கே பாவத்தை பண்ணணும் அங்கேயே நான் புண்ணியத்தை பண்ணிடுறேன். அப்போ எனக்கு நான் சமமாக ஆயிடுறேன். அந்த மாதிரியான மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும். அதுதான் ஆன்மீக வழி. ஆன்மீகம்ன்றதே என்ன? அடுத்தவனுக்கு கொடுத்து வாழறது ஆன்மீகம். அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்து வாழறது அது மிருக வாழ்வு. மனிதன்றவனை கொடுத்து வாழறவன் தான் மனிதன், எடுத்து வாழறது மிருகம். மிருகம் மாதிரி வாழக்கூடாது. இவ்வளோ நாள் எப்படி ஒன்றா வாழ்ந்துடலாம். இனிமேல் நமக்கு இந்த பக்குவம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு மனிதனாக வாழ பழகுங்க. பார்க்கறதுக்கு எல்லாரும் மனித மாதிரி இருப்பான், ஆனால் குணங்கள் மனித மாதிரி இருக்காது, மிருகம் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, மனித மாதிரி இருக்கிறது பெருசு இல்லை, மனித மாதிரி பழகுங்க அப்படின்றது. அதனால மனிதனாக மாறும்போது மனோபாவம் பக்குவப்படும் போது எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற நினைப்பு உண்டாகும். சொல்லுங்க ஐயா. ஒரு சில பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரோட பிறப்பும் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக பிறந்திருக்கிறாங்க. மற்றவனை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வாழாத, மற்றவனை பார்த்து புறமப்படாத, அவன் வேற காரணத்துக்காக பிறந்திருக்கான், நீ வேற காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம எந்த காரணத்துக்கு எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஐயா? யாரையும் தெரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஏன்னா ஆதியில் வந்து போன பிறப்பினுடைய நோக்கமே இந்த பிறப்பில் உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஒருத்தன் வெட்டி கொண்டுட்டு இருப்பான் எப்போவோ. இது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிறப்பில் நீ என்ன செய்துனுக்கிறேன்னு தெரியும். இந்த உடல் விழுந்த உடனே அது மறந்து போயிடும். அது மறந்தால்தான் உலகம் இருக்கும். மறக்காத ஞாபகம் இருந்தால் உலகமே இருக்காது. அதனால் யாருமே எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரகசியம், தெய்வ ரகசியம்னு பேர். அதை தெரிஞ்சுக்கிற நாள் வரும். எப்போ வரும்? அதை தான் அவ்வைக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ வந்து ஞானியாக ஆகிட்ட. போன பிறவியில் வந்து நீ பணக்காரனாக இருந்த, இப்போ ஞானத்தை விட்டுட்டு திருப்பி பணக்காரனாக போவியா? போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு பாது அப்படின்னு. அது மாதிரி
நம்ம போன பிறப்பில் என்ன வரணும், இப்போ எதுக்காக வந்துக்கிறோம், என்ன செய்துக்கிறியோ அதுக்காக வந்துக்கிற நீன்னு அர்த்தம். இப்போ நீ என்ன செய்துன்னுக்கிற, நீ அதுக்காக தான் வந்த. அது இல்லைன்னு சொன்னால் நீ இந்த செயலை நீ செய்ய மாட்ட. அதனால் எல்லா மனிதர்களும் எதுக்காக வந்தான், பூமியில் ஜனனம் பண்ணுனா மரணம் அடைவான். ஜனனமும் மரணமும் இயற்கை. இந்த ஜனன மரணத்துக்குள்ளே இறைவன்ற ஒன்று ஒருத்தனை பிடிக்கணும். அதுக்காக மனித அனுபவமும் மனிதன் வந்து அடுத்தவனுக்கு நன்மையை சொல்கிறதுக்கும் அந்த அனுபவத்தை எடுத்து அடுத்தவனுக்கு விளக்கிட்டையும் மறையிறதுக்கு தான் மனிதனும். மற்ற ஜீவராசி பேசாது, மற்ற ஜீவராசி ஒருத்தர் நடத்தாது. உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு. மனிதன் எதுக்காகன்னா கடவுளை பற்றி பேசணும், அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆனால் இவன் கடவுளை பற்றி பேசாத இவனை பற்றி பேசுகிறான், தன்னை பற்றி பேசுகிறான், தான் குடும்பத்தை பற்றி பேசுகிறான், உலகத்தை பற்றி பேசுகிறான். அதெல்லாம் முக்கியம், கடவுளை பற்றி பேசணும். ஆனால் அந்த கடவுளை பற்றி பேசுறது உண்மையான பேச்சாக இருக்கணும், பொய்யான கடவுள் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது. அதுக்காக வந்தது தான் மனித உடல். சரிங்க, சொல்லு. ஐயா ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், அது கேட்கலாமா வேணாம்னு தெரியல. ஐயா இப்போ வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து ஞான நிலை அடைஞ்சவங்க கடவுளோட நிலை ஒன்று அப்படின்னா ஒரே ஞான நிலைன்னா, ஆனால் ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட்டு இருக்கு ஐயா. ஒரு சில ஆமாம், நீ எந்த நோக்கத்தோட பார்த்தியோ கடவுளை, அந்த நோக்கம். ஒருத்தன் குழந்தையா பார்த்தான் கடவுளைன்னா அது குழந்தையாவே காட்சி கொடுக்கும். ஒருத்தன் முதியவராக பார்த்தான்னா ஒருத்தனுக்கு முதியவராகவே காட்சி கொடுக்கும். எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். கடவுள் அப்படி தான். எந்த ஞானி எதுவாக நினைச்சாரோ கடவுள் அதுவாகவே காட்சி கொடுப்பாரு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல, ஒருத்தன் கண்ணன் வரும், ஒருத்தன் முருகன் வரும், ஒருத்தர் சிவன் வரும், ஒருத்தர் அம்பாள்னு வரும். ஆனால் எல்லா பொருளும் ஒரு பொருள் தான். அது இவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீ உன் வீட்டில் 4 குழந்தை பிறந்து 4 குழந்தை ஒரே பேர் வைப்பியா, வேறு வேறு பேர் வச்சுப்பில்ல, அது மாதிரி தான் கடவுள் கொடுப்போம். அது ஆயிடுச்சு. சொல்லு. ரொம்ப நன்றி. இருந்து சொல்லக்கூடியவர் எப்பயுமே வந்து கெடுபிடியோடு இருப்பாங்க. அவங்கள சீக்கிரமாக பக்கத்தில் இருந்து எந்த கேள்வியும் கேட்டுற முடியாது. அவங்கக்கிட்ட எதை பேசுகிறதுனால முன்னாடியே ஒரு அறிவிப்பு இருந்து இதுதான் பேசுவாங்க. ஆனால் உங்களுடைய இந்த ராஜயோக நிகழ்ச்சியில் உங்களுடைய அந்த வகுப்பில் பங்கிட்டு யோகம் கற்றுக்கிறவங்க எல்லாரும் என்ன மனசுக்கு தோணுதோ அவங்களுடைய அறிவை வெளிப்படுத்திக்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டால் கூட நீங்கள் கோவப்படாமல் ரொம்ப அழகாக அவங்கள எடுத்துகிட்டு போகிறீங்க. நிறைய பேர் உலகத்தில் ஒரு குரு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆன்மீக கிளாஸ் நடத்துகிறார், இல்லை ஒரு பாட்டு கிளாஸ் நடத்துகிறாரு. எது நடத்தினாலும் அவர் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவர் பேசிட்டு போயிடுவார். இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கின்னு இருக்கிற விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் தாண்டி நீ வந்து ஞான பாதைக்கு வரப்போகிற, அஞ்ஞான பாதையில் இருந்த ஞான பாதைக்கு வரணும்னு விரும்பும்போது உன் மனசுக்குள்ள கடவுள் இப்படியா அப்படியா, இப்படி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் வேணாம். அதை தெளிவுபடுத்திக்கின்னு போ. அப்போது நீ கடவுள் வழிபாட்டில் தடை இல்லாமல் போவ அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை கடவுள் வழிபாட்டை பற்றி கேள்றான்னா அவன் என்ன பண்ணுறான், போன மாதம் கூட ஒருத்தன் இந்த இவ்வளோ நிலம் இருக்குது, இந்த நிலத்தில் இந்த பயிர் வைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன், இப்போ இங்கே என்ன பேசின்னுக்குறாங்க, அக்ரிகல்ச்சருக்கு போனீங்கன்னா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க போகிறாங்க, புக்கு என் கையில் கொடுப்பாங்க, நீ படித்தா பயிர் வைக்கலாம், அதை வந்து இங்கே கேட்டுங்கிறேன். ஏன்னா நம்ம எந்த இடத்துல போயிருக்கிறோம், நம்ம எதை பற்றி கேட்கணுன்னு தெரியல. அவனுக்கு கண்டதை கேட்குறான். கடவுளை பற்றி பேசுகிற இடத்துல வந்து காதலை பற்றி கேட்குறான். என் பொண்டாட்டி போயிடுச்சுங்க, நான் போய் இன்னும் வரட்ட வானாவாங்கன்னு கேட்குறான். அப்போ கோவம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சாமியார் கோவப்படுறார். ஏன் கோவப்படுறார்? ஏன்னா அந்த நெட்டில் பார்க்கும்போது நான் பேசுறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது, அவன் கேட்ட கேள்வி தெரியல. அதனால் நான் மட்டும் கோவப்படுறேன்னு நினைக்கிறாங்க. வந்துக்கிறவன் மேலே நான் ஏன் கோவப்படுறவனா இருந்தால் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசின்னுக்கிறேன்? கோவப்படுறதில்லை என்னுடைய நோக்கம். இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், சாதாரணமாக பேசணுமுன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போனேன்னா உங்களை பற்றி யோசிக்க மாட்டோம், நம்ம இங்கே என்ன பேசணும்னு யோசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு 2 பேரும் நண்பர்கள் தான், கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு போய் யோசிப்பீங்க, ஏன் அவர் இப்படி பேசினார், இப்படி பேச மாட்டார், ஏன் கோவப்பட்டார், அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நம்ம பேசுனது தவறு சரின்னு சிந்திக்குப்பீங்கன்றதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு சிலர்கிட்ட தான், அது கூட மீதி பேர்கிட்ட எல்லாருக்கிட்டும் கோவப்படுறதில்ல. இந்த மாதிரி முட்டாள்தனமாக கேட்குறவங்க கிட்ட மட்டும்தான் கோவப்படுவோன்னே தவிர எல்லாருக்கிட்டும் கோவப்படுறதில்ல. என்னுடைய பேச்சு கோவப்படுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு, அதனால் நிறைய பேர் கோவப்படுறீங்கன்றாரு. அதனால் நான் யார் மேலேயும் கோவப்படுறதில்ல. ஒரு குரு அப்படின்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குருன்றவரே 4 பேரை உருவாக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிற குரு வந்து எல்லாரையும் அனுசரித்து போகணும்.
யாரும் தேவையில்லை, நான் தான் குருன்னு உட்காந்துங்கிற அவர் யார் அனுமதி கேட்க வேண்டியது இருக்கும், அவர் பேச வேண்டியது இதெல்லாம் இருக்கலாம். நான் அதை நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா என்னுடைய குறிக்கோள் என்ன, 4 பேரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும், 4 பேரும் உண்மையில் பயணம் பண்ணணும். அப்படின்னும் போது நான் அவங்களோடு இணைஞ்சால் தான் அதை செய்ய முடியும். அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறேனே தவிர நான் வேற்றுமையே நினைக்கிறது. எனக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எனக்கு மனுஷன் இங்கே என்ன பார்ப்பேன், நல்லவனா கெட்டவனா, இது மட்டும் நான் பார்ப்பேன். மீதி ஜாதி மதத்தெல்லாம் நான் பார்க்கறதில்ல, ஏழை பணக்காரன்லாம் பார்க்கறது கிடையாது. அதனால் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. இருளவர் இருக்கிறாங்க இங்கே. 1 மணிலேருந்து சாப்பாடு போடுறோம். அவங்க 3 மணிக்கு வந்து சாப்பாடு வாங்குறாங்க. எனக்கு மனசு கேட்கல. நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏம்மா மணி 3 ஆச்சு, அப்போ கூட இப்போ நீ சாப்பிடலை, சாப்பாடு வாங்கின்னு போறியே, இதை எடுத்துன்னு போய் வீட்டில் இருக்கிறவங்களை எத்தனை மணிக்கு போடுவீங்க? 1 மணிலேருந்து சாப்பாடு போடுறாங்களே, சாப்பிடக்கூடாதான்னு. அதுக்கு அந்தம்மா ஒரு 3 பொம்பளைங்க அவங்க சொன்னாங்க, சாமி நீங்கள் சாப்பிடக்கூடாதான்றீங்க, 3 மணிக்கு வந்து வாங்குறீங்களே, இந்த ஊரில் எங்களுக்கு அப்படி போட மாட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் எங்களுக்கு போடுவோம். அப்புறம் என்ன கடவுள் வழிபாடு? எங்கே நீ கடவுளை வழிபட்ட? வேற்றுமை வந்துடுச்சு அங்கே எங்கே கடவுள் வழிபாடுக்குது? கடவுள் வழிபாடுன்றது அன்பில் இருக்கிறது, வித்தியாசம் பார்க்காம இருக்கிறது தான் கடவுள் வழிபாடு. அதில் போய் நான் பணக்காரன், நீ ஏழை, நீ தாழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதின்னு பார்த்துட்டு எங்கே கடவுள் வழிபாடு இருக்கும்? இது இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய செயல்மா. அதை தான் செய்துன்னு இருக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். இல்லைங்கய்யா, யாராவது இடமா போயிட்டா உட்காருன்னு நீங்கள் சொன்னதே இல்லை, சும்மா உட்காரு அப்படின்னு அதுக்குனது இல்லை. இதுதான் சரி, இது கேட்குறது நீங்கள் விளக்கி தான் அவங்கள உட்கார வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் விளக்கி சொல்லணும். அவனுக்கு புரியல, மொட்டுத்தனமாக கேட்குறான்னு ஒரு முறைக்கு பல முறை கேட்பேன். போன மாதம் கூட ஒருத்தனுக்கு ஆன்மாவை பற்றி பேசுகிறான், அவனுக்கு மனசை பற்றியே தெரியல, உன்னை ஆன்மாவை பற்றி பேசுகிறான். சொல்லி பார்க்குறேன், அவன் கேட்கவே மாட்டேன்றான். கடைசியாக சரி இவனுக்கு இப்படி தான், இந்த கோழில் இருந்து முட்டை வந்த முட்டையில் இருந்து கோழி வந்தப்பாடு பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ கேள்விடா உண்டுன்னு. ஏன்னா இவன்லாம் எப்பவுமே தெரிஞ்சிக்க முடியாது, இப்படியே கேட்டுக்கினே வாய்ஸ் போயிடுமே தவிர, ஒருத்தர் சொல்கிறாங்க அனுபவத்தில் சொல்கிற போது அதை கேட்டுக்குன்னு அது படி பயணம் பண்ணினா தான் அது உண்மையாக பொய்யான்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும். கேள்வியே கேட்டுருந்தீங்கன்னா நீ வெளியே கேட்டே போயிடும், காலம் முடிஞ்சிடும், உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடும். அதை தான் நான் படித்து சொல்கிறது. இப்படி பண்ணாதீங்க, சந்தேகங்கள் கேட்கலாம், ஆனால் கண்டதை குப்பை கூலெல்லாம் வாரின்னு வராதிங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி தாம்மா போயின்னு இருக்குது. சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் சாமி பக்தி இல்லை, ஏதோ ஒன்று நினச்சி ஒரு போதையாக அந்த நேரத்தில் அப்படி அந்த அனுபவமாக கொண்டு போகாமல் ஒரு அறிவியல் அடிப்படையில் உன் மனம் உன்னோடைய செயல்பாடுகளை ஒழுங்கடுத்தி பண்ணிக்கிறது அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறேங்க ஐயா. இந்த அடிப்படையை ஒரு எப்படி நீங்கள் கட்டமைச்சிங்க? அனுபவம் தாம்மா இதுக்கு காரணம். மெயினாக சிந்தனை தான் எல்லாத்துக்கும் பேஸ். எல்லாத்துக்கும் பேஸ் மனம், மனத்துக்கு அப்புறம் சிந்தனை, சிந்தனைக்கு அப்புறம் செயல். இது 3 தான் உலக தொடர்ச்சி. அதுக்கப்புறம் கடவுள் தொடர்ச்சி இருக்கட்டும். மனசு சிந்திக்குது, கடவுள் எப்படி இருப்பார், அவர் எந்த ரூபத்தில் மனிதனுக்குள்ளே இருக்கிறார், அவருடைய செயல்கள் என்ன, இது சரியா தப்பா, இப்படியே மனம் சிந்திக்க 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 அந்த சிந்தனை செயலாக மாறுது. அந்த செயலாக மாறும்போது இதுக்கெல்லாம் எது எது பேஸாக இருக்குது அப்படின்னா, கண்ணு ஒன்றுக்கு பேஸாக இருக்குது, காது ஒன்றுக்கு பேஸாக இருக்குது, மூக்கு ஒன்று பேஸ் ஆகுது, வாய் ஒன்று பேஸ் ஆகுது, உடல் ஒன்று பேஸ் ஆகுது. இது வெளிப்பொருள். இந்த 5யுமே வெளிப்பொருள். அப்போது இந்த 5யும் ஞானி என்ன சொல்கிறான், பொய்டான்றான். ஆனால் அஞ்ஞானி என்ன சொல்கிறான், இது மெய்டான்றான். அப்போ ஞானி சொன்னது மெய்யா, அஞ்ஞானி சொன்னது மெய்யான்னு பார்த்தா ஞானி சொன்னது தான் மெய்யாகுது. ஏன்னா இந்த 5யுமே மண்ணு சொன்ன போது இல்லையா. மனம் இந்த 5னுடைய பதிலை கேட்டு இந்த மனத்தினுடைய முடிவு எடுக்குது. அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த 5னுடைய பதிலுக்கு தான் அது காத்திருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யுது. அப்போது இதில் முக்கியமான பதிலை எதிர்பார்க்கறது எதுக்கிட்ட, கண்ணுக்கிட்ட, அதுக்கு அடுத்தது காதுகிட்ட, அதுக்கப்புறம் தான் மீதி இந்த 3 பொருள்கிட்ட. அப்போது யார் என்ன பேசுகிறான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த காதுக்கு ரொம்ப முக்கியத்துவம், கண்ணு எதை பார்த்தது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம், மீதி மூக்கு மோடுறது, உடல் உணர்றது, வாய் பேசுறது, இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியே தான். இந்த 2 பொருள் ஆகாயமும் இந்த நெருப்பும் சேர்ந்து தான்
ஆகாயம்னா காது, நெருப்புன்னா கண்ணு. இந்த ரெண்டும் சேர்ந்து மனம்ன்ற காத்துக்கிட்ட பதிலை சொல்லி இன்னைக்கு செயலை செய்ய சொல்லுது. அது செய்யுது. இது எப்படி செய்யுது? இதுக்கு பேர் அந்தகரணம். அந்தகரணம்னா என்ன? இல்லாதது இருக்குது. அந்தகரணம்னா இல்லை அது, ஆனால் இருக்குது. இது குழப்பமான விஷயமாவே தெரியும். இப்போ காணல் நீர் அப்படின்னு சொல்கிறோம், அது இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த அந்தகரணம்ன்ற மனம் இல்லை, ஆனால் செயல் புரியுது. இது எப்படி செயல் புரியுது? என்னென்னவா இருக்குது? சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், நாலும் சேர்ந்தது அந்தகரணம். இந்த நாலுனுடைய செயல்பாடும் இந்த நாலுனுடைய செயல்பாட்டையும் இழுத்துக்குது. அப்போது மறைமுகமாக இருந்து உடலுக்குள்ளே எல்லாம் கெட்டி பொருளாகுது. கண்ணு கெட்டி பொருளாகுது, காது கெட்டி பொருளாகுது, மூக்கு கெட்டி பொருளாகுது, வாய் கெட்டி பொருளாகுது, உள்ளகிற பொருளெல்லாம் கெட்டி பொருளாக. மனம்ன்ற ஒரு பொருள் கெட்டி பொருள் இல்லை. உலகம் ஃபுல்லாக நான் மனசை பற்றி பேசினுக்கிறோம். அப்போ மனம்ன்ற பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா சுவாசமாக இருக்குது. அப்போது இந்த சுவாசமாகப்பட்டது பேர் என்ன? இதுக்கு உயிர். அப்போ இந்த சுவாசத்துக்கு பேர் உயிர். இது உயிராக இருக்கிற வரைக்கும் எந்த எண்ணமும் இல்லை அதுக்கு. ஆனால் இந்த உயிருக்குள்ள எண்ணங்கள் போய் நுழைஞ்ச உடனே கண் பார்த்து சொன்னது, காது பார்த்து சொன்னது, மூக்கு பார்த்து சொன்னது, வாய் பார்த்து சொன்னது, இது எல்லா எண்ணங்களும் ஒன்று சேர்ந்த உடனே மனம்னு ஒரு பொருள் உண்டாச்சு. அது வரைக்கும் மனம் இல்லை, அது உயிராக தான் இருந்தது. அப்போ இந்த எண்ணங்கள் சேர்ந்த பிறகு உயிரோட மனம்ன்ற பொருளாச்சு. மனம்ன்ற பொருள் வந்த உடனே சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு. சிந்திச்ச உடனே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த காரணம்னா சித்தம், புத்தி, அகங்காரம். சித்தம்னா அறிவு, புத்திமன்னா ஆலோசனை, அகங்காரம்னா முடித்தல், மனம்னா செய்ய சொல்றது, குருவாக இருந்து வழி நடத்துது. இப்போ இந்த 4 பொருளும் இல்லை, இருந்துக்குன்னு உலகத்தில் வழி நடத்திங்குது. அப்போ ஞானத்தினுடைய முடிவு என்ன? இந்த 4 அழிச்சிடு. இந்த 4 அழிச்சா என்ன இருக்கும்? இப்போது நான் ஒரு ரவுடி, 3 பேர் அடியாட்களை வச்சுன்னுக்கிறேன். அவர் போய் இதனை பண்ணி, இவரை போய் என்ன பண்ணி, இவர்கிட்ட பிடிக்கணும், அவர்கிட்ட பிடிக்கணும்னு சொல்லினுக்கிறேன், எல்லாம் செய்துன்னுக்குறாங்க. இந்த 3 பேரை கொண்டுட்டா நான் தனித்து வாழ முடியுமா? ஏன்னா விளையாட்டையும் பண்ணிக்கிறாங்க. ஊரு என்ன விடுமா? என்ன வந்து என்ன பண்ணுவாங்க? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் இருந்த இடத்துக்கு ஓடிடுவேன். அப்போ நான் பிறந்தது ஆன்மாவில், ஆன்மாவோடு இணைஞ்சிடுவேன். அப்போ மனம்ன்ற ஒரு செயல் இல்லை. மனம்ன்ற செயல் இருக்கிற வரைக்கும் மனித செயல். மனம்ன்ற செயல் போய் ஆன்மா செயல் வரும்போது மகானுடைய செயல். இதாம்மா வித்தியாசம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஐயா, எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு இந்த குரு வந்து இதை சொல்லி கொடுத்தாங்க, நான் ஞானம் இருந்து இதை பெற்றேன், எனக்கு இவங்க வழிகாட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு தனக்கே தானே குருவாக இருந்து நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. இல்லை, உலகத்தில் அன்றைக்கி கூட உங்கள் வீட்டுக்காரர் சொன்ன உடனே நான் சொன்னேன் ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்குதாப்பா? நீங்கள் சொன்னீங்க நாங்கள் இருளில் இருக்கிறோம், அவர் வெளிச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், ஆமாப்பா அவங்க இந்தம்மா இருளில் இருக்கிறாங்க, இயற்கையில் இருக்கிறாங்க, நான் செயற்கையில் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆமாம்மா, உலகத்தில் இயற்கையானது இருள் ஒண்டி தான், மீதி எல்லாமே செயற்கை தான், செய்யப்பட்டது தான். சூரியனே செய்யப்பட்டது தான், இயற்கை கிடையாது. ஆனால் இருளை உலகத்தில் யாரும் இறைவனே செய்தது கிடையாது. இருளாகவே இருக்குது, அது இல்லாத இடமே கிடையாது. அப்போ இருள்ன்றது இயற்கை. அது மாதிரி உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய அமைதி, உங்களுடைய பொறுமை, இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சது உங்களுக்கு. அதனால தான் சொன்னேன் இயற்கை அந்தம்மா, நான் செயற்கை, நான் உருவாய வந்தேன், அவங்க இயற்கையாகவே இருக்கிறாங்கன்னு சொன்னேன். நான் நினைக்கிறேன் ஐயா, நீங்கள் ஏதோ என்னை பெருமையாக சொன்னால் கூட அந்த செயற்கை அப்படிங்கிற உங்களோட இந்த உண்டாக்கப்பட்ட ஒளி தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்குது, இருளே இருந்து கடந்து போகாமல். சரி, அது கரெக்டு தான். எப்பவுமே ஒரு ஆற்றல் தனக்குள்ளே இருக்கிறது தெரியாது, அதை இன்னொருத்தர் செய்யும்போது தான் ஏன் அதை நம்ம செய்யக்கூடாதுன்ற எண்ணங்கள் ஏற்படும். அப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்போ உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளங்கள் தேவைப்படுது. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், தீமை செய்யறதுக்கும் அடையாளம் தேவை, நன்மை செய்யறதுக்கும் அடையாளம் தேவை. ஆனால் அதை தீமையை யார் எடுக்க மாட்டான்னா, நல்லவன் தீமையை எடுக்க மாட்டான். நல்லவன் நல்லதை மட்டும் பார்ப்பான். அந்த நல்லதை பார்க்கும்போது அவர் செய்தது ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஏன்னா நமக்கு முன்னோர்கள் இதெல்லாம் காட்டிட்டு போயிருக்காங்க, அதை தான் நம்ம பின்பற்றின்னு வரோம். நம்ம ஒன்றும் புதுசாக வானத்தில் குதித்து நம்மளே தான் கண்டுபிடிச்ச செய்யலை. இதை எல்லாத்துக்கும் அடிப்படை முன்னோர்களே.
அந்த முன்னோர்களை பின்பற்றி போகும்போது நம்ம வாழ்க்கையிலும் துன்பம் இல்லாத மன அமைதியோடு வாழலாம். அவங்கள பின்பற்றாத அவர் என்ன நான் பின்பற்றது என் வாழ்க்கை நான் வாழ்வேன்னு வாழும்போது துன்பங்கள் வரும்போது நீ தான் அனுபவிச்சாகணும். அதனால் முன்னோர்களை பெரியவங்களை பின்பற்றி போகிறது தவறே கிடையாது. அது ஒரு நல்ல உதாரணத்துக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டிய விஷயம். அது சில பேர் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம் வேணும் உலகத்தில். அந்த அடையாளத்தை பார்த்து தான் நம்ம எல்லோரும் செய்கிறோம். அதை நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, எல்லோரும் அதை பார்த்து செய்கிறோம். இப்போ நம்ம தாய் இப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா நம்ம இப்படி வாழறோம். நம்ம தாய் எப்படியோ இருந்தாங்கன்னு நமக்கு தெரியலனா நம்ம எப்படி இருப்போன்னே நமக்கு தெரியாது. அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை முன்னோர்கள். அந்த முன்னோர்களை வணங்கி வழிபடணும். அது நமக்கு ரொம்ப நல்லது. அதை வழியை பின்பற்றணும். அதை தான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம். சொல்லுங்கம்மா. ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஐயா, நான் ஒரு சுயநலத்தில் தான் இதை சொல்லி கொடுத்தேன், என்னோட பேர் இது பண்ணணுன்னுட்டு. ஆனால் ஒரு குடும்பத்தின் முன்னோன் அப்படிங்க அந்த வீட்டு பெரியவங்களாக இருக்கிறவங்க தன் பிள்ளைகள் வாழறதுக்கு இப்படியே அப்படின்னு நிறைய செஞ்சு வச்சுட்டு போகிற மாதிரி எங்கள் எல்லாருக்குமா சேர்த்து நீங்கள் ஒரு தனக்குள் தான் எரிஞ்சு நெருப்பாக எரிஞ்சு ஒரு ஒளியாக செயற்கை ஒளியாக நிற்கிறீங்க. தினம் அந்த எண்ணங்களின் எரிவு உங்ககிட்ட இருக்குது. அந்த உணர்வின் முனைஞ்சு நின்று நீங்கள் நெருப்பு சுடராக அவங்கள காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சுடரை கொடுக்கும்போது துடிப்புமாக அடர்ந்து எழுற ஒரு தீ மாதிரி எந்திரிச்சு நின்று நீங்கள் கொடுக்கும்போது பார்க்கும்போது அச்சமும் தருது. ஆனால் சொல்ல முடியாத ஆனந்தமும் ஒரு வியப்பும் தோணுது. இப்படி ஒருத்தரா நான் எனக்காக எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ தான் செய்வாங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்க இவ்வளோ தான் செய்வாங்க, அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்க இவ்வளோ தான் செய்வாங்க. ஆனால் ஒருத்தர் தனக்குன்னு வாழாமல் முழுமையாக என் பேரனிக்கலும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு ஃபுல்லாக தன்னுடைய வாழ்க்கையை எரிச்சிட்டு நிற்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்குது. இல்லை, நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் அர்ப்பணித்தோம், நம்ம தான் தியாகம் பண்ணிக்கிறோம், நம்ம தான் சாமர்த்தியசாலி, நம்ம தான் புத்திசாலின்னு. இல்லை. உஜ்ஜினி நாட்டினுடைய மன்னன் பத்ரகிரி, மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜினி என்ற நாட்டினுடைய மன்னன். அப்போது அந்த மன்னன் நினச்சிருந்தா எப்படி ஒன்றா வாழ்ந்துருக்கலாம். அவ்வளோ பெரிய நாடை தூக்கி போட்டுட்டு இந்த ஞானத்தை தேடி இறைவனை தேடி ஊராக திரிஞ்சு கடைசியில் திருவிடை மருதூரில் மோட்சம் பெறுகிறார். அதே மாதிரி பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்து அவருடைய சொந்த பேர் பட்டினத்தார்ன்றதில் திருவன்காடான்னு அவருடைய சொந்த பேர். அந்த பூம்புகாரில் பிறந்து 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து அவர் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து, அப்பா இறந்ததால் அவங்க செட்டியார் வம்சத்தில் தாய் போய் வியாபாரம் பண்ணக்கூடாது கடையேறி. அதனால் இவர் அந்த 10 வயசுலேயே அந்த படிப்பை நிறுத்திட்டு இவர் வியாபாரம் பண்ணி இவர் சிவகலைன்ற ஒரு அம்மாவை கல்யாணமும் பண்ணி தாய் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்து அந்த வாழ்க்கையிலையும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க, அப்பா நம்ம செட்டியார் வம்சத்தில் நீ ஒரு சின்ன வீடை வச்சுக்கோ, ஒரு கூத்தியாரை வச்சுக்கோ, அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் நம்ம வம்சத்துக்கு வரணும் போது அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அம்மா நான் ஒரு குழந்தைக்காக போய் இன்னொரு கூத்தியாரை வச்சுக்கினா என்னுடைய மனைவியினுடைய மனம் எவ்வளோ வருந்தோம், அதனால் அப்படி வேணாம்மா தத்து எடுத்துக்கலாம்ன்றார். அப்போ இந்த தத்து எடுக்கும்போது எங்கேருந்து தத்து எடுக்கிறது, திருவடை மருதூர்லேருந்து திருவத்தூர் பயணம் பண்ணு, யாத்திரை போ அப்படின்ற. அந்த யாத்திரை வரும்போது பாதியிலே தான் அந்த குழந்தை கிடைக்குது. அவ்வளோ பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணம் கட்டிக்கின்னு தெருவில் நடக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய தியாகம் அது. நம்ம என்ன சாதிச்சுட்டோம், என்ன வச்சுருந்தோம், நம்ம அழிக்கிறதுக்கு ஒன்றுமே வச்சில்லை. ஏதோ சம்பாரிச்சோம், ஏதோ சாப்பிட்டுன்னுக்குறோம், அவ்வளோதான். நம்ம ஒன்றுமே தியாகம் பண்ணலை. நமக்கு முன்னே இருந்தவங்க அவங்க பண்ணிக்கிற தியாகத்துக்கு நம்ம தூசு கூட கிடையாது. அவ்வளோ பெரிய தியாகங்களில் பண்ணிக்கிறாங்க. ஏன் இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது இங்கே எதுவுமே உனக்கு நிஜம் இல்லை, எல்லாம் பொய் பொருள். உன்னுடைய மனத்தினுடைய மாயை பிரம்மையை உண்டாக்கிக்குது, பெருசாக்கிக்குது ஒன்றும் இல்லாத விஷயத்தை. அந்த ஒன்றும் இல்லைன்றது இந்த மனம் தெரிஞ்சு போச்சுன்னா உன்னுடைய பயணம் சுத்தமாக இருக்கும். அந்த பயணத்தை பண்ணுங்கன்னு தான் நம்ம இங்கே சொல்லி துணுக்கிறோம். அது மாதிரி அவ்வளோ மகான்கள். ரமணர் தாய் அவர் அங்கேருந்து வந்துட்டார், மதுரையிலிருந்து. கண்டுபிடிக்க முடியல தாய்க்கு. அங்கே இங்கே தேடி கீடி ஒரு பிராமணர் திணிக்கும் அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா பெத்த மனசு எப்படி துடிக்கும், ஒரு
தன்னுடைய புள்ள கோமணம் கட்டிக்கின்னு ஒரு பிராமண புள்ள தனியாக உட்காந்து கிடக்குறான்னு அந்த மாதிரி வராங்க, அடிச்சுக்கிறாங்க, மோதிக்கிறாங்க, விழுறாங்க, படுற மயக்கமாகி விழுந்துடுறாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் இருந்தவங்க இவர் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. பெத்த தாய் விழுந்து துடிக்குது. ஏன் அந்த துடிப்பு தெரியல இவருக்கு? ஏன் மனம் இல்லை. இந்த துடிப்பு, பாசம், பற்று இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்டது. அவருக்கு மனம் இல்லை, அதனால் தாயினுடைய துடிப்பு தெரியல அவருக்கு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, என்ன சாமி பெத்த தாய் இப்படி துடித்து விழுந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேணும். ஒரு பேப்பர் எடுத்து அவர் சொல்கிறார், நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் போ, எந்த பிள்ளையாவது சொல்லுவானா? அப்போது இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நிலை அவருக்கு எப்படி வந்தது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதை ரமணர் இருந்தாருங்க, மகானுங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு எப்படி அந்த துணி வந்தது, நமக்கு ஏன் வரல? சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். மனமில்லா நிலையில் ஆண்டவன் மட்டும் தெரியுறான், இந்த பாசம் தெரியலைங்க. அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பசு, பதி, பாசம். இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, எல்லா புக்கிலையும் கூட இருக்குது. ஆனால் எது பசு, எது பாசம், எது பதி, அதை பிரித்து சொல்ல மாட்டுறாங்க. அது ஏன்னு தெரியல எனக்கு. அதை நான் கிளீனாகவே சொல்கிறது, பசு நம் உடல், பாசம் நம் மனசு, பதி நான் இறைவன் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த பாசம்ன்ற மனசுக்குள்ளேருந்து அது அழிஞ்சுதுன்னா அஞ்ஞான வாழ்வு போயிடும், மெஞ்ஞான வாழ்வு மலர்ந்துடும். அப்போ மெஞ்ஞான வாழ்வு மலரும் போது உலகத்தில் எல்லாரும் ஒன்றாவே தெரியும், வேற்றுமை தெரியாது. அப்போது இந்த வேற்றுமை தெரியாத போது மனிதருக்குள்ளவே வேற்றுமை இல்லைன்னும் போது கடவுளுக்குள்ளும் வேற்றுமை இல்லாமல் போயிடுச்சு. இந்த பக்குவத்தை வளர்க்கணுன்றதுக்கு தான் இவ்வளோ சொல்லின்னு இருக்கிறோம்.